Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்றைக்கி நம்ம அந்த மெழுகுவர்த்தியையும் இந்த க்ரையான்ஸையும் மட்டும் யூஸ் பண்ணி சூப்பரான ரொம்பவே அழகான யூனிக்கான ஒரு கிராஃப்டாக பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி க்ரையான்ஸும் இந்த மாதிரி ஒரு மெழுகுவர்த்தியும் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் தான் வந்து மெழுகுவர்த்தியை வந்து உருக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு பழைய கிளாஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கறி பிடிச்சாலும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பழைய மெழுகுவர்த்தி எடுத்து அதை நான் இப்படி உடச்சி உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ ஒரு மெழுகுவர்த்தி நமக்கு வந்து இப்படி உடச்சி போட்டால் போதும். இப்படி போட்டுட்டு இதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் நமக்கு வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலரில் வந்து இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிருக்கேன். ஸோ இதில் குட்டி பீஸை மட்டும் நான் உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெந்நி நல்லா கொதிக்க வெந்நி வச்சுட்டு அதில் வந்து இந்த கிளாஸை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு மெழுகு வந்து நல்லா உருகிடும். நீங்கள் டேரெக்டாக கூட அடுப்பில் வச்சிடலாம். பட் கிளாஸ் வந்து நல்லா அடி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி வெந்நில வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஃபுல்லாக உருகிறதுக்கு. இப்போ நமக்கு ஃபுல்லாக உருகிடுச்சா. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நமக்கு தண்ணி மாதிரி இருக்கணும். நம்ம வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆரஞ்சு கலர் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி ஒரு தோசை மாதிரி நான் சுட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிட்டா இதை வந்து ஒரு அது பேர் என்னது திரியில் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா அடுத்தும் நம்ம வந்து ஊற்றிடலாம். இது எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும்னா கரெக்டாக 3 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. இல்லைனா அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஷேப்பாக வராது, நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, உடஞ்சி விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து அந்த தோசை மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 2 3 அதுக்குள்ளே நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் அதுக்கு மேலே இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய லீஃபாக ஆக்குங்க. ஸோ இப்படி வந்து நம்ம அதை எடுத்து மறுபடியும் அதுக்கு மேலே சுற்றிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 3 செகண்டில் எடுத்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஷேப்புக்கெலாம் வளைக்க முடியும். அந்த லீஃப்லாம் நமக்கு கொஞ்சம் பின்னாடி திரும்பின மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் அப்படி வளைக்க முடியும். 1 செகண்ட் அதிகமாயிட்டால் கூட நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதான் நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ 3 செகண்ட் மறந்துடாதீங்க. இப்படி வச்சு நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டி முடிச்ச உடனே இந்த இப்போ சைடில் இருக்கிற அந்த லீஃபெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரியல் ரோஸ் மாதிரியே நமக்கு இருக்கும். இது செஞ்சு முடித்தோடனே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நமக்கு அது கொஞ்சம் காஞ்சிருச்சு, அதனால கட்டியான மாதிரி ஆயிட்டு. உங்களுக்கு அப்படி மெழுகுலாம் வந்து காயுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் நேரமாக உருக்கிக்கோங்க அந்த மெழுகை. ஸோ இப்படி நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இன்னமும் நல்ல ரெட் ரோஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரையான்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெட் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன கலர் எல்லோ ரோஸ் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து பூ வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. இதை நான் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னா அந்த ரோஸ் வந்து வர்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் கை வந்து லைட்டாக சுடும், பட் ரொம்பலாம் சுடாது. ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. இது இப்போவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக தோசை சுட்டு அதை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம காம்பு கூட பண்ணலாம். பட் நான் காம்பு பண்ணல, வெறும் ரோஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ காம்பு பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய திரி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் க்ரீன் கலர் இதே மாதிரி தான் நம்ம ரெட் கலர் போட்டோம்ல மெழுகுல. ஸோ அதில் வந்து க்ரீன் கலரில் போட்டுட்டு அந்த பெரிய திரியை வந்து அதில் முக்கி வச்சுட்டு நீங்கள் காய வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அது வந்து காம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அதையும் இது கூட நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். பட் நான் இப்போ வந்து வெறும் ரோஸ் பூ மட்டும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கடைசியாக போக போக கொஞ்சம் பெரிய பெரிய பெடல்ஸ் பெரிய பெரிய தோசை மாதிரி சுட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து நமக்கு நல்லாயிருக்கும். சின்னதாக ஆகிட்டோம் அப்படின்னா
அது அந்தளவுக்கு கரெக்டாக வராது. ஒரு 20 பெடல்ஸ் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ரோஸ் மாதிரி நமக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வச்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சம் செகண்ட் அதிகமானாலும் நமக்கு அது வெளியே வந்துடும், ஒட்டாது. அதனால கரெக்டாக 3 செகண்டில் நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஸோ நான் ஃபைனலாக வந்து வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மிச்சம் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் ஊற்றி தோசை சுட்டுக்கிறேன். ஆனால் மறக்காமல் இதெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைன்னா பயங்கரமாக திட்டு வாங்குவீங்க. ஏன்னா நான் ரொம்ப திட்டு வாங்கினேன். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் பெடலையும் வச்சு முடிச்சாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்குது. நம்மளோட மெழுகு ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ரோஜாப்பூ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.